வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜான் மில்டனை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஜான் மில்டன் பிறந்தது லண்டனில். அவர் அப்பா நல்லா படித்த ஒரு ஸ்காலர், அதுக்கப்புறம் மியூசிஷியனு. மில்டன் கிரைஸ்ட் காலேஜ் கேம்பிரிட்ஜில் தான் படித்தார். அங்கே தான் அவரோட டிகிரி 1632 வாங்கினார். அதுக்கப்புறம் 1638 ஒரு கான்டினென்டல் டூர் போனார். ஆனால் இங்கிலாண்டுக்கு 1639 திரும்பிட்டார். அவர் ஒரு பயங்கரமான பியூரிட்டன். ராஜாவுக்கு எதிராக நிறைய பேம்ப்ளெட்ஸ் எழுதியிருக்காரு. காமன்வெல்த் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். அதில் 1660 திரும்பி சார்ல்ஸ் II ராஜாவாயிட்டு அந்த அரசாங்கம் மாறினோடனே மில்டன் ரொம்ப அரசியலில் எழுத ஆரம்பித்தார். இந்த சமயத்தில் தான் அவரோட கண் பார்வையும் போக ஆரம்பிச்சிடுது. இப்போ அவர் ஏழையாகவும் ஆகிட்டார், தனிமையில் இருந்தார். இந்த நேரத்தில் தான் அவருடைய பெரிய பெரிய படைப்புகளெல்லாம் அந்த கிரேட் எபிக்ஸ் அவர் எழுத ஆரம்பித்தார். ஆரம்ப காலத்துலேயே அவர் 1623 38 வரைக்குமே அவர் எழுத ஆரம்பிச்சிட்டார். அப்போ அவர் படிச்சுக்கிட்டு தான் இருந்தார் கேம்பிரிட்ஜில். 1640 1660 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ப்ரோஸ் ரைட்டராக இருந்தார். அதுவும் மெயினாக அரசியல் ரீதியாக தான் அவர் நிறைய எழுதிட்டு இருந்தார். அவர் பொயட்ரியில் முக்கியமான படைப்புகளெல்லாம் எழுதினது 1660 அப்புறம் தான். அவரோட ஆரம்ப கால கவிதைகள்லாம் பார்த்திங்கன்னா 1638 வரைக்கும் எழுதியிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா அந்த ரினேசான்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்திருக்கு இந்த பியூரிட்டனை விட. அதே சமயத்தில் அவர் காலேஜ் டேஸில் லாட்டின்லேயும் எழுதியிருக்காரு, இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்காரு. அதில் முக்கியமான பாடல்னு பார்த்திங்கன்னா ஓட் ஆன் த மார்னிங் ஆஃப் கிரைஸ்ட் நேட்டிவிட்டி தான். அதுக்கப்புறம் 1632 4 முக்கியமான போயம்ஸ் எழுதியிருக்காரு. இல் அலிக்ரோ, இல் பென்சிராசோ, காமஸ், லிசிடஸ். இதில் இல் அலிக்ரோ, இல் பென்சிராவும் ரெனேசான்ஸோடைய தாக்கம் தான் நிறையா இருக்கும் பியூரிட்டனை விட. இல் அலிக்ரோ மனிதனுடைய அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற மாதிரியும், இல் பென்சிரா அவனுடைய மனக்கலக்கத்தை வெளிப்படுத்துகிற மாதிரியும் எழுதியிருப்பார். காமஸ் ஒரு மாஸ்க்கு, அதில் ஒரு மாரல் டீச்சிங்கும் இருக்கும். லிசிடஸ் ஒரு பேஸ்டல் எலிஜி, அவருடைய நண்பரான எட்வர்ட் கிங்காக அவரோட மரணத்தினால எழுதினது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய எழுத்துக்கள்லாம் இந்த சர்ச்சு, இந்த கிளர்ஜி, அவங்களோட கரப்ட்னஸை பற்றி நிறைய எழுத ஆரம்பித்தார். 1641 பார்த்திங்கன்னா அவர் நிறைய பேம்ப்ளெட்ஸ் எழுதினார். அரசாங்கத்தை எதிர்த்து தான் எழுதியிருக்காரு. 1643 1645 வரைக்கும் அவர் எழுதின பேம்ப்ளெட்ஸ்லாம் டைவர்ஸை பற்றி. 1645 தான் ஆரியோபேட்டிகான்ற அவருடைய பேம்ப்ளெட் எழுதினார். இது பத்திரிக்கை சுதந்திரம் பற்றி, எழுத்து சுதந்திரத்தை பற்றி அவர் எழுதினது. 1642 அவர் பேரடைஸ் லாஸ்ட்டுக்கான ஐடியாவெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் உண்மையில் எழுத ஆரம்பித்தது 1658 தான். அதுக்கப்புறம் அவர் கம்ப்ளீட் பண்ணது பேரடைஸ் லாஸில் 12 புஸ்தகங்கள். 12 கம்ப்ளீட் பண்ணது 1663. அது பிரிண்ட் ஆனது 1667. 2 முக்கியமான படைப்புகளும் அதோடு சேர்ந்து எழுதியிருக்காரு. பேரடைஸ் ரீகெயின்டு, இதுக்கு 4 புஸ்தகம். அப்புறம் சாம்சன் அகஸ்டினஸ், இந்த 2 புஸ்தகமே 1671 பப்ளிஷ் ஆகிருக்கு. பேரடைஸ் லாஸில் எப்படி சாத்தான் கடவுளுக்கு எதிராக போய், அதுக்கப்புறம் தேவலோகத்தில் நடந்த அந்த சண்டை, அதுக்கப்புறம் கடவுளுக்கு எதிராக இருந்த அந்த தேவர்களுடைய வீழ்ச்சி, அதுக்கப்புறம் கடவுள் எப்படி உலகத்தை படைச்சார், மனிதனை படைச்சார், அந்த மனிதர்கள் ஆதாம் அண்ட் ஏவாள் அவங்களுக்கு அந்த டெம்ப்டேஷனை பற்றி, அதனால் அவங்களுடைய வீழ்ச்சியை பற்றி, அவங்கள கார்டன் ஆஃப் ஈடன்லேருந்து கடவுள் விரட்டி விட்டதை பற்றியெல்லாம் எழுதியிருப்பார். மில்டன் நிறைய எபிக் சிமிலிஸ் யூஸ் பண்ணியிருப்பார். அது அவரோட கிராண்ட் ஸ்டைலுக்கு இன்னும் அழகூட்டும். அது மாத்திரம் இல்லாமல் அவர் கிளாசிக்கல் அலூஷன்ஸ், டைக்ரெஷன்ஸ், லாத்தினிசம்ஸ், ரெப்பிட்டிஷன்ஸு, இந்த மாதிரி நிறைய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை அவரோட போய்ட்டில் யூஸ் பண்ணுவார். அவரோட டிஸ்கிரிப்டிவ் அண்ட் நரேட்டிவ் பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஒரு அழகான குவாலிட்டி அவரோட கவிதைகள் தரும். அதே மாதிரி பிளாங்க் வேர்ஸையும் அருமையாக யூஸ் பண்ணுவார். அவர் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஹெரோயிக் வேர்ஸை ரைம் இல்லாமல் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக எழுதக்கூடிய ஒருத்தர். அவருடைய அந்த அழகான நடையை தான் பின்னாடி வந்த போய்ட்ஸான வேர்ட்ஸ்வொர்த், டெனிசன், ப்ரௌனிங்லாம் ஒரு லீடிங் மாதிரி இருந்தது. ஆனாலும் மில்டனுடைய குறைபாடுகள்னு பார்த்தா அவருக்கு ஹியூமர் இருக்காது. அதே மாதிரி எலமெண்ட் ஆஃப் லவ், காதலை பற்றியெல்லாம் ரொம்ப எழுதினதில்லை. இதுக்கு காரணம் அவர் ஒரு பியூரிட்டனாக இருந்ததுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அவருடைய அந்த தாட்டு, ஸ்பெண்டட் டிக்னிட்டி ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன், ரிதமிக் ஃபெலிசிட்டிஸ்லாம் அவரோட சிறந்தவங்க யாருமே இல்லைன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடிய அளவுக்கு அவர் அவருடைய படைப்புகளை படைச்சிருக்காரு. உங்களுக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.